ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம வேதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்லேருந்து ஆரம்பித்து சில விஷயங்களை பார்க்கலாம். பகவானுடைய திருவாக்குலேருந்து வந்த சப்தங்கள் அதை முனி ரிஷிகள் கிரகிச்சு நமக்கு வேதமாக கொடுத்தாங்க. எல்லா மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு. அந்த 4 வேதங்கள் ரிக்கு, யஜுரு, சாம, அதர்வன. இந்த 4 வேதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 4 பகுதி இருக்கும். சம்ஹிதை, பிரமாணம், ஆரண்யகம், உபனிஷத்துன்னு. சம்ஹிதைனா மந்திரங்கள், பிரமாணம்னா மந்திரத்தை எப்படி செய்யணும் சொல்லணும் அப்படின்றத பற்றி, ஆரண்யகம்னா அந்த மந்திரத்துக்குள்ள என்ன உள்ளர்த்தம் இருக்கு அப்படின்றத விளக்கம், உபனிஷத்னா அதில் இருக்க அதாவது அந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட உயர்ந்த ஞானம் என்ன அப்படின்றத சொல்லும். இது ஒரு வேதத்திற்கும் இருக்கும். ரிக் வேதம் இதுல சம்ஹிதை பார்த்தீங்கன்னா ரிக்வேத சம்ஹிதை இருக்கும். அதுல 1028 சூக்தங்கள் இருக்கும். பிரமாணம் அப்படின்னு பார்க்கும்போது ஐத்ரேய பிரமாணம், கௌஷிதகி பிரமாணம் இருக்கு. ஆரண்யகம் எடுக்கும்போது ஐத்ரேய ஆரண்யகம். உபனிஷத் எடுக்கும்போது ஐத்ரேய உபனிஷத், கௌஷிதிகி உபனிஷத். இதுதான் ரிக்வேதத்தில் இருக்கு. இதுல என்னன்னா மந்திரங்கள் அதிகமா இருக்கிற வேதம் ரிக்வேதம். அடுத்தது யஜுர்வேதம் போகும்போது யஜுர்வேதத்துல கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு 2 வகை இருக்கு. இது ஏன் 2ஆ பிரிஞ்சுதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இருந்தது நமக்கு கிருஷ்ண யஜுர்வேதம் மட்டும்தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா வைஷம்பாயனர்னு ஒரு ரிஷி இருந்தார். அவருக்கு என்னாச்சுன்னா ஒரு வாட்டி பின்புறம் நடந்து போகும்போது அவர் வீட்டு பின்புறமாக அப்போ அவர் விடியற்கால பொழுதுல தெரியாமல் தன்னோட தங்கை மகனை மெரிச்சிடுறாரு. அவர் இறந்தும் போயிடுறாரு. அதாவது மேருமலையில் ரிஷிகள்லாம் யாகத்துக்கு கூடும்போது இவர் போகாததுனால உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும்னு அவங்க சொல்லவே அந்த சாபத்தின் பலனாக இவருக்கு இப்படி ஆச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிராயச்சித்த யாகம் தம் சிஷ்யர்களெல்லாம் கூப்பிட்டு செய்ய சொன்னார். இப்போ யாக்ஞவல்கரும் இவருடைய சிஷ்யர் தான். அவர் சொன்னார், எல்லாரும் வேண்டாம், நான் மட்டுமே செஞ்சு தரேன். இதனால் அவர் விளக்க வராரு. சிஷ்யன் சொன்னதை கேட்காம நான் சொன்னதை நீ செய்யின்றார். அவர் திருப்பியும் சொல்ல வர்றார், அதாவது நான் மட்டுமே செய்யறேன், மற்றவாளுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க வேண்டாம், நானே இதை செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லணும்னு அவர் வராரு. ஆனால் அவர் காது கொடுத்து கேட்கல. சொல்ல நானே செய்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே குரு தடுத்து, நீ என்ன என் பேச்சை கேட்க மாட்டியா, நீ இனிமேல்ட்டு என் சிஷ்யன்ல, நான் கற்றுக் கொடுத்த வேதத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு போயிடனே அவர் இதே மாதிரி சிஷ்யன் என்ன சொல்ல வரான்றதை கேட்காம நீங்கள் இருக்கீங்க, அதனால் எனக்கும் தேவரி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட வேதத்தை எல்லாத்தையும் உமிழ்ஞ்சிட்டு போயிடுறாரு. வைஷம்பாயனர் யஜுர் கிருஷ்ண வேதத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அதுதான் அவரோட வேதம். அதுக்கப்புறம் இவர் இந்த வேதம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு குகையில போய் உட்காந்துட்டு அவ அப்பா அவருக்கு சொல்லி கொடுத்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்றாரு. அதையே ஹயக்ரீவ பகவானை நினைச்சுட்டு ஜபம் பண்றாரு. ஹயக்ரீவ பகவான் கணைக்கிறார். அந்த கணைப்புலேருந்து இவர் சுக்ல யஜுர்வேதத்தை உருவாக்குறாரு. அதுதான் சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சுக்ல வேதம் யாக்ஞவல்கர் சொன்னதாகவும் வைஷம்பாயனர் சொன்னது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதம்னு 2 வேதமாக இது உருவாச்சு. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் சம்ஹிதை பார்த்தீங்கன்னா தைத்ரேய சம்ஹிதை, பிரமாணம் தைத்ரேய பிரமாணம், ஆரண்யகம் தைத்ரேய ஆரண்யகம், உபனிஷத்து தைத்ரேய உபனிஷத்து, கட்டோபனிஷத்து அப்படின்னு சொல்லுவோம். சுக்ல யஜுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா சம்ஹிதை வாஜசனேயி சம்ஹிதை, பிரமாணம் சதபத பிரமாணம், ஆரண்யகம் பிரமாணத்துடன் இணைஞ்சிருக்கு ஆரண்யகம்ன்றது. இதில் உபனிஷத் பார்க்கும்போது ஈஷாவாச்சிய உபனிஷத்து, பிரகதாரண்ய உபனிஷத்து. இந்த யஜுர்வேதத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாக சடங்குகளை விரிவாக சொல்லியிருக்கோம் இந்த வேதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமவேதம். இதில் சம்ஹிதை சாமவேத சம்ஹிதை, பிரமாணம் பஞ்சவிம்ச பிரமாணம், சத்விம்ச பிரமாணம், ஆரண்யகம் சாம ஆரண்யக பகுதிகள், உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத்து, கேன உபனிஷத்துன்னு சொல்லிட்டு. அதர்வண வேதம் பார்க்கும்போது அதில் சம்ஹிதை அதர்வண வேத சம்ஹிதை,
பிரமாணம் கோபத பிரமாணம், ஆரண்யக்கம். இதில் தனியாக ஆரண்யக்கம் பெரும்பாலும் கிடையாது. உபனிஷத் பார்க்கும்போது முண்டோக உபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து, பிரஷ்ன உபனிஷத்துன்னு சொல்லிட்டு இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஆரோக்கிய தத்துவத்தை விளக்கிறது. இது இப்போ சம்ஹிதைனா என்ன விளக்கமாக பார்க்குறோம்னா தொகுப்பு சேகரிப்பு. இதில் மந்திரங்கள் சூக்தங்கள் அதெல்லாம் இருக்கும். இது வேதத்தோட அடிப்படை பகுதின்னு சொல்லுவாங்க. மந்திரங்களோட தொகுப்புன்னு சொல்லலாம். பிரமாணம்னா சம்ஹிதையில் இருக்க மந்திரங்களை எப்படி பயன்படுத்தணுன்றத விளக்கிற பகுதி. இதில் யாகம் ஹோமம் அந்த சடங்குகளை செய்யும் விதம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. மந்திரத்தோட அர்த்தம் அதனோட பின்னணி கதைகள் எல்லாத்தையுமே இது சொல்லும். அதாவது சடங்கு விளக்கம் மற்றும் செய்முறை அதை சொல்றது தான் பிரமாணம். ஆரண்யக்கம்னா காடுன்னு அர்த்தம். அதாவது வானபஸ்தம் போனவங்க இதை பயன்படுத்தினாங்க. சடங்குகளை விட தியானம் ரொம்ப முக்கியன்ற மாதிரி வெளிப்புற யாகத்திலிருந்து உள் ஆன்மீக யாகத்திற்கு மாற்றம். தியானம் மற்றும் உள்பொருள் விளக்கத்தை இது சொல்லுது. அடுத்தது உபனிஷத்து பார்க்கும்போது உப்ப அப்படின்னா சமீபே, அதாவது ஆசானின் சமீபே நம்மளை எடுத்துட்டு போகிறது தான் உபனிஷத்து. இதில் ஆன்மா பரமாத்மா பிரபஞ்சம் எல்லாத்தையும் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இது வேதத்தோட ஞான பகுதி. ஆன்மீக தத்துவ ஞானம்தான் உபனிஷத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிக்னா பாடல், யஜுர்னா செயல், சாமன இசை, அதர்வனா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.